ஆனா ஒரு ஆடு சரியாய் நடக்கணும்னா இந்த ஆட்டு ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கணும், மெய்ப்பனின் சத்தத்தை மட்டும் கேட்கறது. மெய்ப்பனின் சத்தத்தை அறியணும்னா இந்த மெய்ப்பனுடைய சத்தத்துல பழகணும். 11வது வசனத்துல என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இஸ்ரவேல் என்னை விரும்பல. அந்த நாட்களிலே ஆகாபும் சரி எசபேலும் சரி தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிறது மாத்திரமல்ல எலியாவை தான் தேடிட்டு இருக்காங்க கொல்றதுக்கு. ஆனா அந்த காலத்தில் எலியா பயப்படவில்லை. எலியா சூரச்செடிக்கு கீழே போய் உட்கார்ல, ஐயோ எசபேல் எனக்கு விரோதம் எழுப்பிட்டு ஆகாப் என்ன கொல்றதுக்கு தேடுகிறான் என்று சொல்லி எலியா எந்த இடத்துல பயப்படல. அதுக்கு மாற உபதியாட்ட கூப்பிட்டு சொல்றாரு, போய் ஆகாப்ட்டு சொல்லி எலியா வந்திருக்கிறேன்னு சொல்லுறாங்க. ஒரே காரியம் தான் 2 முறை வருகிறது. ஆனா முதல்ல நின்ன எலியாவுக்கு இப்ப நிக்க முடியல. ரீசன் என்னன்னா முதல்ல சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டே இருந்தான். 9வது அதிகாரத்தில் எசபேலின் சத்தம் கேட்டதும் எலியா உண்மையிலே அடுத்து எந்த சத்தத்தை கேட்க துடிச்சிருக்கணும் தெரியுமா? கர்த்தர் சத்தம் கேட்க. ஏன்னா இந்த ஆட்டுக்கு அந்நிய சத்தம் கேட்டு பழக்கம் இல்ல. அவர் சத்தம் கேட்டு பழகினவனுக்கு இன்னொரு சத்தம் பாதிப்பை உண்டாக்காது.